+2 நான்லாம் எப்பவாச்சும் அதுவும் ரேரா தான் கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டுருந்தேன். கிளாஸுக்கு போகாம என்ன தான் பண்ணிட்டுருப்பேன்னா, நேரா நாங்க கேரம் போர்டு பாபுராட்டனோட கேரம் போர்டு கடைக்கு போயிருவோம். அங்க போய் உட்காந்தோம்னா, ஈவினிங் வரைக்கும் அங்கேயே தான். இல்லைன்னா, அங்க பக்கத்துல ஒரு பவுண்ட் இருக்கு. அங்க போயிட்டு மீன் பிடிக்க போவோம். இல்லைன்னா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க ஸ்விம் பண்ணுவாங்க. அங்க உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். இதே பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எக்ஸாம் இதெல்லாம் வந்தா அட்டெண்ட் பண்ணிருவோம். பாஸ் ஆயிருவோம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஏதோ ஒரு ஷாப்ல வச்சு என்னோட அம்மாவையும், அத்தையும் எங்க ஹிந்தி டீச்சர் பார்த்துட்டாங்க. பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ஃபுல் கம்ப்ளைண்ட். வீட்டுக்கு வந்த அவங்க நேரா ரூம்ல என்ன லாக் பண்ணிட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க? படிக்கிறியா? பாஸ் ஆகணும்னு ஆசை இருக்கான்னு?" ஃபுல் அட்வைஸ். இதில் எங்கள் அத்தை தான் உட்காந்து டீட்டெயில்டாக அட்வைஸ் எல்லாம் பண்ணி, நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் சரிங்க அத்தை, இனிமேல் நான் படிக்கிறேன், பாஸ் ஆகிறேங்கிற மாதிரி. எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், பாஸ் ஆன போதும். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டடி கேம்ப்லாம் வந்துச்சு. ஆனால் நாங்கள் மறுபடியும் அந்த கேம்புக்கெல்லாம் போகல. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கேரம் போர்டு அந்த பவுண்டுக்கெல்லாம் போய் ஜாலி பண்ணிட்டு தான் இருந்தோம். கேப்பில் கிரிக்கெட் மேட்ச் இதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஒரு வாட்டி அதெல்லாம் விளையாண்டு முடிச்சு வரும்போது எங்கள் சார் எங்களை சேஸ் பண்ணிட்டு வந்துட்டார். நாங்கள் அவர் கண்ணில் படாமல் எஸ்கேப் ஆகி ஓடிட்டோம். அடுத்த நாள் ஃபுல் ஃபயர். "நீ கிளாஸு இந்த ஸ்டடி கேமில் அட்டன் பண்ணாமல் இரு, கன்ஃபார்மாக நீ ஃபெயில் ஆக போகிற. +2ல் லாஸ்ட் எக்ஸாமுக்கு என்ன கொஸ்டின் வருதோ அதுதான் நாங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீ என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு சாப்பிட்ற மாதிரி, ஓகே நீ எல்லாம் ஓகே ஃபெயிலாக தான் ஆக போகிறேன்னு. அதே மாதிரி எக்ஸாம்லாம் வந்துச்சு. காலையில் உட்காந்துருவேன், புக்கில் எடுத்து படிப்பேன். சைடில் இப்போ ஞாபகம் இருக்குது, இந்தியா நியூசிலாண்ட் மேட்ச் போயிட்டுருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக போய் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்தேன். அப்போ வரைக்கும் எனக்கு அந்த டென்ஷன்லாம் கிடையாது. ரிசல்ட் வரும்போதும் கொஞ்சம் இருந்துச்சு, சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி. ஆனால் அது பாஸ் ஆகிட்டேன். அந்த டைம் கொஞ்சம் ரிசல்ட்டு என்னது கம்மியாக தான், பெர்சன்டேஜ் பேர் தான் பாஸ் ஆகியிருந்தாங்க. ஆனாலும் நான் ஓகே பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆகிட்டு அந்த சார் முன்னாடி போகும்போது அது ஒரு அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சாப்பிட்ட மாதிரி தானேங்களா, ஓகே நீ எல்லாம் பாஸ் ஆக மாட்டேன்னு. ஆனால் பாஸ் ஆகிட்டோம். அப்போல்லாம் எனக்கு இவங்க வந்துட்டு படி படின்னு சொல்லும்போது என்ன ஏதோ டார்ச்சர் பண்ணுற மாதிரியோ சைக் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. எதுக்கிட்ட அவங்க நம்மளை இவ்வளோ இது பண்ணுறாங்கங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இப்போ டீச்சர்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ நம்மளை கண்டுக்காம விட்டுருந்தாங்கன்னா, என்ன கண்டுக்காம விட்டுருந்தாங்கன்னா மேபி நான் ஃபெயில் ஆகிருப்பேன். எங்கள் அம்மாவோ அத்தையோ வந்து பேசலைன்னா, எங்கள் ஹிந்தி டீச்சர் அவங்ககிட்ட இது சொல்லலைன்னா, இப்போ எங்கள் சார் வந்துட்டு ஓகே நீ அட்டன் பண்ணல, நீ ஃபெயில் ஆயிடுவேன்னு இப்படி சொல்லாமல் இருந்திருந்தா மேபி நான் அது சீரியஸாக எடுத்துருக்க மாட்டேன், ஃபெயில் ஆகிருப்பேன். ஸோ அவங்கெல்லாம் நம்மளோட நல்லதுக்காக மட்டும்தான் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் நம்ம கேட்டால் போதும். மறுபடி என்ன மாதிரி லாஸ்ட் பெஞ்சர்ஸ் எல்லாம் இருப்பீங்க, நீ யார் ரஷோனா இதெல்லாம் சொல்கிறதுங்கிற மாதிரி. அவங்ககிட்ட பெருசாலும் படிக்க வேண்டாம், பாஸ் ஆகிற அளவுக்கு ஓகே படித்தா போதும். ஏன்னா ஃபெயில் ஆகிட்டோம்னா மறுபடியும் இந்த எக்ஸாம் நம்ம தான் எழுதணும், மறுபடியும் படிக்கணும். எதுக்கு இந்த இதை வந்துட்டு இப்போ கொஞ்ச நாள் ஒரு 10-15 நாள் சும்மா படித்தா மட்டும் போதும். எப்படி இருந்தாலும் ஓகே நீங்கள் எழுதிடுவீங்க. நம்ம புக் ஓப்பன் பண்ணுறது இல்லை, அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. சும்மா புக் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா இந்த வாட்டி நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா இந்த புக்கை மறுபடியும் ஓப்பன் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா மறுபடியும் பாஸ் ஆகிற வரைக்கும் இந்த புக் ஓப்பன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். எதுக்கு நமக்கு செகண்ட் டைம் தேர்ட் டைம் எப்போ நீங்கள் எழுதினாலும் ஒரே எஃபர்ட் தான் போட போகிறீங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டுருங்க. அதனால் நீங்கள் வின் பண்ணுவீங்க, சாரி பாஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி ஏன்னா நானே ஓகே பாஸ் ஆகிட்டேன். அப்போது நீங்கள் பாஸ் பண்ணுற பர்சன்டேஜ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த வாட்டி +2 எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்கும் என்னோட விஷஸ், நல்லா எழுதுங்க. ராக் ஜஸ்ட் டூ இட்.